வணக்கம். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தாலுகா தளி பேரூராட்சி மக்களின் அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் 100 நாள் வேலை திட்டத்தை அமல்படுத்த கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் உடுமலை ஒன்றிய கமிட்டி சார்பில் பொதுமக்களுடன் மனு கொடுத்து உரிமை முழக்கப் போராட்டம் தளி பேரூராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது. தளி பேரூராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதிச் சட்டத்தை அமல்படுத்த கோரியும் வேலை இன்றி தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உடனடியாக 100 நாள் வேலை அட்டை வழங்கிட கோரியும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் கடன் வாங்கி வீடு கட்டி முடித்த பயனாளிகளை தவிக்க விடாமல் உடனடியாக நிதியினை வழங்கிட கோரியும் சொத்து வரி குடிநீர் வரி குப்பை வரி உயர்வுகளை திரும்பப் பெறக் கோரியும் தளி உட்பட உடுமலை ஒன்றியம் முழுவதும் அதிகாலை முதல் சாராய விற்பனை செய்வதை தடுத்து நிறுத்தக் கோரியும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உரிமை முழக்கப் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு உடுமலை ஒன்றிய செயலாளர் எஸ். ஜெகதீசன் அவர்கள் தலைமை தாங்கினார். தளி செயலாளர் பி. சுப்பிரமணியன், பொன்னாலம்மன் சோலை செயலாளர் எம். பி. அருண் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர். குமார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர், கி. கனகராஜ் மாவட்ட குழு உறுப்பினர் ஆகியோர் உரையாற்றினர். தளி கருப்புசாமி நன்றி உரையாற்றினார். போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் முடிவில் தளி பேரூராட்சி செயல் அலுவலரிடம் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக வழங்கினர். நேர்மைவாதம் செய்திகளுக்காக சிவபிரகாசம். வேலை கொடுக்கிற சட்டத்தை கொண்டு வா என்று சொல்லி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2004 நாடாளுமன்றத்தில் கம்யூனிஸ்டுகள் வலுவாக வெற்றி பெற்ற போது இந்த திட்டத்தை போராடி நாங்கள் கொண்டு வந்தோம். நாங்க இந்த திட்டத்தை 100 நாள் வேலை கொண்டு 1 நாள் வேலை வேஸ்ட் செய்யக்கூடாதுங்கிறான். இன்னைக்கு பேஞ்சிருக்கிற மழையில உடுமலை தாலுகா முழுக்கவும் இருக்கிற 100க்கும் மேற்பட்ட குளங்களிலே தண்ணீர் நிற்கிறது. நீர்வழி பாதைகள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கிறது. நிலத்தடி நீர் மட்டம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் 100 நாள் வேலை. ஒவ்வொரு ஊராட்சியிலும் 100 வெளியும்